ஆகாஷ்வாணி மதுரை. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் வி தேனப்பன் அவர்கள். டாக்டர் ராமலிங்கம் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், அவர் சொல்ற வாழ்க்கை தத்துவங்கள்லாம் ரொம்ப இனிமையா இருக்கும். அவரை ஒரு முக்கியமான கேஸில் சாட்சியா விசாரிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அவர் கூண்டில் ஏறி நின்று சாட்சி சொன்னா போதும், கேஸ் ஜெயிச்சிரும்னு தான் அவரை அரை மணி நேரம் முன்னாடியே கோர்ட்டுக்கு வர சொன்னார் வக்கீல். அவர் சொன்ன சொல்ல அப்படியே காப்பாத்துறவர். அதனால அரை மணி நேரம் முன்னாடியே கோர்ட்டுக்கு வந்துட்டார். வெரி குட். பஞ்சுவாலிட்டினா ராமலிங்கம் தான். காப்பி கீப்பி குடிக்கிறங்கிற சாக்கில் வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க. ஜட்ஜ் ஐயா ரொம்ப விவரமானவர். அவருக்கு டயத்துக்கு எல்லாம் நடந்தாகணும். அதனால வெளியில போகாம இங்கே உட்கார்ந்துருங்க என்று கண்டிப்பாக வக்கீல் சொல்லிவிட்டு வெளியே போனார். காப்பி டீ குடிப்பதும் ஒரு கெட்ட பழக்கம்தான் என்று வெறும் நீராகாரம் மட்டும்தான் சாப்பிடுவார் நம்ம ராமலிங்கம். இன்னைக்கும் காலையில சற்று கூடுதலாகவே நீராகாரத்தை குடிச்சதுனால இயற்கை விவாத கூடுது. அதனால ஒதுங்கும் இடத்தை தேடி போனார். அங்க அவர் கண்ட காட்சி அவரை தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு நாய் 8 குட்டிகளை போட்டு அதுகளுக்கெல்லாம் பால் ஊட்ட முடியாம தவிச்சபடி இங்கு அங்குமா அலபாஞ்சது. சாலை ஓரத்தில் ஓடிச்சு. ஒரு லாரியில் அடிபட்டு வேகமா நசுங்கி போச்சு. ஒதுங்கும் இடத்துக்கு சத்த தூரத்தில் எட்டி பார்த்தாரு. அங்க 8 நாய்க்குட்டிகளும் பால் கிடைக்காம கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுல 2 லேசா விரைச்சி வேற போயிருந்துச்சு. இந்த 6 குட்டிகளையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு ரொம்ப வேகமா ஏற்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நேத்தைக்கு பெஞ்ச மழையில வெறும் சகதியா கிடந்ததுல அதுக்கு இங்கிட்டு அங்கிட்டுமா திரும்பி படுத்ததுல மேலு பூரா ஒரே சகதி. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது இந்த 6 நாய்க்குட்டிகளையும் காப்பாற்றியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக 6ஐயும் பக்கத்துல இருந்த சாக்கு பையில அள்ளிக்கிட்டு வேகமா பக்கத்துல இருந்த ஹோட்டலுக்கு ஓடினார். அந்த டேபிள்ல கொண்டு போய் அந்த 6 நாய்க்குட்டிகளையும் போட்ட உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து கத்துன்னு கத்திட்டார். யாடா நீ, மனுஷங்க உட்காந்து காப்பி சாப்பிட்ற இடத்துல இப்படி கொண்டாந்து சகதியில கிடந்த நாயெல்லாம் கொண்டு தூக்கி வந்து போட்டிருக்க, என்ன தண்ணியை வச்சு குளிப்பாட்டுறியா, வெளியில தூக்கிட்டு போறியா இல்லையா என்று கத்தினார். சார், என்ன முதல்ல மன்னிச்சுக்குங்க, நான் எவ்வளவு பணம் வேணும்னு தாரேன். முதல்ல ஒரு 6 டம்ளர் பால் தாங்க சார். சாக போற இந்த ஜீவன்களை காப்பாத்தின பிறகு நான் டேபிளை கிளீன் பண்ணி தந்துட்டு போறேன் சார், ப்ளீஸ் சார் என்று கையெடுத்து கும்பிட்டார். இப்ப நீ உடனே வெளியில போறியா இல்ல உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா என்று கேட்டார். சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் ப்ளூ கிராஸ்ல ஒரு மெம்பர். இப்ப போன் பண்ணாலும் உங்க ஹோட்டல சுத்தம் இல்லைங்கிற காரணத்தை காமிச்சு உடனே சீல் வைக்க முடியும். இப்ப பால் தர்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா இல்லையா என்று அவர் மிரட்டலில் இறங்கிய பிறகுதான் அவர்களை பாலை தந்தார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடைக்கு சென்று ஊசி போடக்கூடிய சிரிஞ்சுகளை வாங்கி கொண்டு வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு அவர் ஊட்ட ஆரம்பித்ததும் பக்கத்தில் இருந்தவர்களாம் ஓடி வந்து 5 சிரிஞ்சுகளை எடுத்து 5 நாய்க்குட்டிகளுக்கு ஊட்டினார்கள். ஆஹா, இவரல்லவா மனிதர், இவரை போலதான் நாம் வாழ வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் சேர்ந்தவுடனே ஹோட்டல் மேனேஜரும் ஒரு நாய்க்குட்டிக்கு பாலை ஊற்றினார். அப்போதுதான் அங்கே சத்தம் கேட்டது. ராமலிங்கம், ராமலிங்கம் என்று கோர்ட்டில் டவாலி கத்து கூப்பிடுவது. சற்று நேரத்தில் ஆஜராக முடியாமல் இவர் இங்கே இருப்பதை பார்த்த அவருடைய வக்கீல் வந்து கத்து என்று கத்தினார். நான் தான் படிச்சு சொன்னனே வெளியில போகாதேன்னு, எதுக்காக நான் அவ்வளவு சொல்லியும் பொறுப்பு இல்லாம வெளியே வந்தீங்க என்று கேட்டார். அந்த கேஸுக்கு வாய்தா வாங்கலாம் சார், ஆனா இந்த 6 குட்டிகளையும் நம்ம இப்ப காப்பாத்தினாதான் சார் உண்டு, அதனாலதான் வந்தேன் என்று சொன்னார். வக்கீல் முகத்தில் ஜீவகாருண்யம் உதயமானது. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் வி தேனப்பன் அவர்கள்.